ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாளைக்கு நடக்க போகிறதான உபா கர்மாவில் பிரத்யேகிச்சு எஜுர்வேதிகளுக்கு அதனோட கிரமம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. தெரிஞ்சுண்டா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சௌகரியமாக இருக்கும். அதில் பிரம்மச்சாரிகளுக்கு தலையாவணி ஆவட்டம் பண்ணுற பிரம்மச்சாரிகள், அல்லாத பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தா 3 பேருக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதில் பிரம்மச்சாரிகள் எல்லாரையும் காலம்பர ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணி அவளுக்கெல்லாம் அந்த வபனம் பண்ணணும். தலைமுடி வெட்டி அவள் ஸ்நானம் பண்ணி புதிய நூதன யஜ்னோபவீத தாரணம் பண்ணிட்டு அப்புறம் வேணும் காமமன்யு மந்திர ஜபம் பண்ணுறது. இதில் தலையாவணி ஆவட்டம் பண்ணுறவங்களுக்கு காமமன்யு மந்திர ஜபம் கிடையாது. என்னன்னா அது ஜபிக்கிறது தைஷ்யாம் பௌர்ணமாசியம் அத்தியன உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அத்தியனம் பண்ணுறது. அதாவது வேதத்தை 6 மாதம் ஆவணியாவட்டத்திலேருந்து ஆரம்பித்து தை மாதம் பௌர்ணமி வரை வேத அத்தியனம் பண்ணி அப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு தான் உற்சர்ஜன கர்மா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அது கழிஞ்சுள்ள 6 மாதம் வேத அங்கங்கள்லாம் படிக்கிறதுக்கு வேண்டி சொல்லியிருக்கா. அப்படி உற்சர்ஜனம் பண்ணாமைக்கு அந்த அத்தியனத்தை கண்டினியூ பண்ணி போனதுக்கு வேண்டி தான் இந்த காமமன்ய மந்திர ஜபம். அப்போது அது தலையாவணி ஆவட்டக்காரர்களுக்கு அவள் அந்த வருஷம்தான் அத்தியனம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அடுத்த வருஷத்துலேருந்து தான் காமமன்ய மந்திர ஜபம் வரும். இது கிரகஸ்தாளுக்கும் அவளும் காலம்பர ஸ்நானமாகி சந்தியாவந்தனம் பண்ணி ஔபாசனம் பண்ணப்பட்டவா ஔபாசனம் பண்ணி அப்புறம் காமமன்ய மந்திர ஜபம். அவளுக்கு அந்த தலைமுடி வெட்டிக்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு கிடையாது, வபனம் கிடையாது. அதனால் அவள் நேரையே காமமன்ய மந்திரத்தை ஜபிக்கலாம். இது ஒரு பிராயச்சித்த கர்மா ஆனதுனால இது சங்கவ காலத்தில் பண்ணோம். அதாவது ஒரு நாளை பிராதக்காலம், சங்கவ காலம், மாத்தியானிக காலம், அபரான்னம், சாயங்காலம் அப்படின்னு 6 நாழிகை வச்சு 5ஆ திரிச்சிருக்கா. உதயத்திலேருந்து 2 மணிக்கூர் 24 மினிட்டு பிராதக்காலம் 6 நாழிகை. அது கழிஞ்சால் உள்ள சங்கவ காலம். அப்போ தான் இந்த காமமன்ய மந்திர ஜபம் ஜபிச்சா ரொம்ப விசேஷம். அது பிராயச்சித்த கர்மான. அது முடிஞ்சதுக்கப்புறம் மாத்தியானிகம் பண்ணி, அப்போ மாத்தியானிக காலம் மாத்தியானிகம் பண்ணி பிரம்மயஜம் பண்ணி, அந்த பிரம்மயஜத்தில் எஜுர்வேதிகளுக்கு எந்த சூத்திரமோ ஆபஸ்தம்பத்துக்கு வேறு, அது மாதிரி போதாயனத்துக்கு வேறு, சத்தியாஷாடத்துக்கு வேறு, பாரத்வாஜத்துக்கு வேறு, எல்லாத்துக்கும் வேறு வேறு பிரம்மயஜம் பண்ணணும். எல்லாம் ஒருபோல அல்ல, பிரம்மயஜத்தில் வித்தியாசங்கள் உண்டு. அப்படி அந்தந்த சூத்திரம் அனுசரித்து பிரம்மயஜம் பண்ணி அப்புறம் மகாசங்கல்பம். அது எல்லாருக்கும் ஒருபோல தான். அந்த மகாசங்கல்பத்தில் நம்ம பண்ணின பாவங்களை எல்லாம் அதில் சொல்லி அதெல்லாம் மாறுறதுக்கு வேண்டி இந்த ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பஞ்ச மகாபாவங்கள் பிரம்மஹத்யா சுராவன ஸ்வர்ணஸ்தேய குருதத்தகவன தஸ்ய யோகாக்கிய பஞ்சமகாபாதகானாம் அதிபாதகானாம் உபபாதகானாம் சமபாதகானாம் சங்கரீகரணானாம் மல்லீகரணானாம் ஜாதிப்ரம்சகரானாம் அபாத்ரீகரணானாம் தத்திர பிரகீர்ணகானாம் ஞானதகாசகத்கிருதானாம் அஜானதகாசகத்கிருதானாம் ஞானதகாஜானதக அபியஸ்தானாம் நிரந்தர அபியஸ்தானாம் ஜிரகால அபியஸ்தானாம் நிரந்தர ஜிரகால அபியஸ்தானாம் ஏவன் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாதகானாம் சத்யகா அபனோதனார்த்தம் எல்லாமே தொடச்சு மாற்றணும் அப்படின்னு பிரார்த்திச்சு சந்தியாவந்தனாத நித்தியகர்மா அனுஷ்டான அதொன்றும் பண்ணாமல் இருந்ததுக்கு இதெல்லாம் இதில் நம்ம சொல்லுவோம். அதனால் டெஃபினட்டாக அந்த சங்கல்பத்தை பண்ணி எல்லோரும் ஸ்நானம் பண்ணணும். வருஷத்தில் ஒரு நாளைக்கு அந்த ஸ்நானத்துக்கு ரொம்ப பிராதானியம் உண்டு. ஆரோக்கியம் இல்லாதவா ரோகமுள்ளவாலாம் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது. அப்போது அந்த மகாசங்கல்பம் கழிஞ்சு ஸ்நானம் முடிஞ்சு அப்புறம் நூதன யஜ்னோபவீத தாரணம் யஜ்னோபவீதம் தரிச்சுண்டு அப்புறம் காண்டரிஷி தர்ப்பணம். இந்த வேதத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததான ரிஷிமாரையெல்லாம் அன்னைக்கு அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறது, திருப்திப்படுத்துறது. ஜலத்தில் அந்த எல்லையும் அரிசியும் கலர்ந்து அவளுக்கு தர்ப்பணம் கொடுத்து அப்புறம்தான் வேத ஆரம்பம். அதுதான் ரொம்ப பிரதானமான கர்மம். அப்போது அந்த வாத்தியார் ஹோமம் பண்ணி கும்பத்தில் வேதவியாசரை ஆவாகனம் பண்ணி காண்டரிஷிமாரை ஆவாகனம் பண்ணி காண்டரிஷிமாருக்கெல்லாம்
ஹவிர்பாகம் ஹோமம் பண்ணி அப்புறம்தான் வேத அத்தியனம் ஆரம்பிப்பேன். அதுக்கு முந்தி பிரம்மச்சாரிகள்லாம் அவள் அது அந்த மௌஞ்சி தாரணம், மௌஞ்சி பில்லுனால் ஒரு மந்திரத்தை ஜபிச்சு அட்லீஸ்ட் தர்பயாலையாவது அரையால் அந்த மந்திரத்தை ஜபிச்சு கட்டிண்டு அது மாதிரி மாந்தோலை தரிச்சுண்டு அதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி பலாச தண்டத்தை நம்ம கையில் வச்சுண்டு அந்த மந்திரங்கள்லாம் பிரம்மச்சாரிகள் சொல்லி அப்புறம் அந்த ஹோமம் ஆரம்பித்து அந்த ரிஷிமாருக்கெல்லாம் ஹோமம் பண்ணி அப்போது அந்த பிரதம அந்த ஸ்ராவணம் தலையாவணி ஆவட்டக்காரெல்லாம் அது அந்த வேதாத்தியன கர்மகர்த்தும் யோகியதா சித்தம் அனுகிரகானாம் அப்படின்னு அனுகிரகம் வாங்கிக்கணும். அனிஜ்ஞை சொல்லி யோகியதா சித்திரஸ்து அப்படின்னு படித்தவாழ்கிட்டருந்து அனிஜ்ஞை வாங்கிக்கணும். அந்த ஆத்தியமாக ஆவணியாவட்டம் பண்ணுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வாத்தியார் அந்த வித்யாஸ்தானங்களை எல்லாம் சொல்லி வைப்பார். அதில் அந்த 4 வேதங்கள் அப்புறம் அவாவாளு அந்த சூத்திரம். இப்போ ஆவஸ்தம்பமான ஆவஸ்தம்ப ஆவஸ்தம்ப சௌத சூத்திரம், ஆவஸ்தம்ப கிரக சூத்திரம், ஆவஸ்தம்ப தர்ம சூத்திரம், அப்புறம் அந்த மீமாம்சா சாஸ்திரம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, வியாகரணம், ஜோதிஷம் இதெல்லாம் சொல்லுவார். அப்போது யஜுர்வேதத்தை சொல்லி வைக்கும்போது அதிலேயே நம்ம சம்ஹிதா பாகம், அது மாதிரி பிராமணம், அது மாதிரி ஆரண்யகம், அப்புறம் காடகம், ஏகாக்னி காண்டம் இதெல்லாம் சொல்லுவார். அப்புறம் அந்த பூர்வ மீமாம்சையை சொல்லி லாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த உத்தர மீமாம்சை அதையும் அதில் சொல்லி அப்புறம் இந்த புராணத்தையும் சொல்லி இவ்வளவாவது சொல்லணும். இவ்வளவு வித்யாஸ்தானங்களையும் சொல்லி அந்த வேதத்தை ஆரம்பம் பண்ணி அப்புறம் அந்த தலையாவணி ஆவட்டக்காரர்களுக்கெல்லாம் நாந்தி ஸ்ராத்தம் ஹிரண்ய ரூபத்தில் நாந்தி ஸ்ராத்தம் பண்ணி தட்சிணை கொடுத்து ஹிரண்ய ரூபத்தில் நாந்தி ஸ்ராத்தம் பண்ணி பிதர்களோட அனுகிரகம் வாங்கிண்டு அதனோட அங்கமாக நம்ம அந்த புண்ணியாகத்தையும் பண்ணி அப்புறம் எல்லாம் ஹோமம் வாத்தியார் முடித்து அப்புறம் ஆசீர்வாதம் பெரியவாளெல்லாம் அக்ஷதை வாத்தியாருக்கு அக்ஷதை போட்டு அவர் வாத்தியார் ஆசீர்வாதம் வாங்கிண்டு அப்புறம் எல்லாருக்கும் அந்த அரிசியை அவர் கொடுத்து எல்லாரும் அனுகிரகம் பண்ணி தட்சிணை கொடுத்து அப்படி தான் அந்த உபாகர்மா கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் வாத்தியாரை எல்லோரும் ஆற்றுல அன்னைக்கு கொண்டு விடுவார். வாத்தியார் எல்லாருக்கும் வெத்தலை வாக்கு கொடுப்பார். இவ்வளவும் அந்த உபாகர்மாவில் உண்டு. அதனால் எல்லாரும் அந்த உபாகர்மாவை பண்ணி அந்த வேதமாதாவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.